Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. Loving Heavenly Father, we thank you for this time as we come around your word. Speak to us through your word. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Help us hear from heaven. One word from heaven will change everything. அன்பின் தகப்பனே, உம்முடைய ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த போதுமானதாக இருக்கிறது. We give you all the glory. In the mighty name of Jesus. Amen. உமக்கே சகல மகிமையை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Today we are going to look at how you can frame your world with the word of God. எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்திற்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். You are where you are today because what you spoke over your life years ago. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றால், இதற்கு முன்பதாக உங்களை குறித்து நீங்கள் என்ன வார்த்தைகளை சொன்னீர்களோ அந்த இடத்தில்தான் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Bible has a lot to say about our words. வேதத்திலே அநேக காரியங்கள் வார்த்தைகளை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறது. Proverbs chapter 6 and verse 2, you are snared by the words of your own mouth, you are taken by the words of your mouth. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம், நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். Proverbs 18 verses 20 and 21, a man's stomach shall be satisfied from the fruit of his mouth, and from the produce of his lips he shall be filled. Verse 21, death and life are in the power of the tongue, and those who love it will eat its fruit. 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். 21ஆம் வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். You know, words are containers. வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது அவைகள் கொள்ளான்களாய் இருக்கிறது. Words can be filled with hate. வார்த்தைகள் ஒருவேளை வெறுப்புகளால் நிறைந்திருக்கலாம். Words can be filled with unbelief. வார்த்தைகள் அவிசுவாசத்தினால் நிறைந்திருக்கலாம். Words can be filled with negativity. எதிர்மறையான காரியங்களினால் வார்த்தையானது நிரப்பப்பட்டிருக்கலாம். Words can be filled with love. வார்த்தைகள் அன்பினால் நிறையப்பட்டிருக்கலாம். Words can be filled with joy. வார்த்தைகள் மகிழ்ச்சியினால் நிறையப்பட்டதாக இருக்கலாம். Words can be filled with blessing. வார்த்தைகள் ஆசீர்வாதத்தினால் நிறையப்பட்டிருக்கலாம். You know, we can choose to curse someone with our words. ஒருவரை சபிப்பதற்கும் நாம் இந்த வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துகிறோம். We can choose to bless someone with our words. பிறரை ஆசீர்வதிப்பதற்கும் இந்த வார்த்தைகளை தான் நாம் பயன்படுத்துகிறோம். We can choose to discourage someone with our words. சிலரை நாம் நிராகரிக்கும்படியாகவும் இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறோம். We can choose to encourage someone with our words. சிலரை உற்சாகப்படுத்தும்படியாகவும் இதே வார்த்தைகளை தான் நாம் பயன்படுத்துகிறோம். We can also destroy people with our own words. நம்முடைய வார்த்தைகளை கொண்டு மக்களுடைய வாழ்க்கையை இடித்து நொறுக்கவும் முடியும். பிரியமானவர்களே, Sometimes the words you hear will linger with you throughout the day or for many days. நாம் கேட்கிறதான சில வார்த்தைகள் நம் மனதிலே அவைகள் தங்கி விடுகிறது நாள் முழுவதும். இல்லை என்றால் சில நாட்கள் அவைகள் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறிவிடுகிறது. You know, stinging rebuke and hurtful words will linger for a long time. எதிர்த்து பேசுகிற தவறான வார்த்தைகள் நாம் அநேக நேரங்களிலே அவைகளில் பிடிபட்டு அவைகள் சிக்குண்டு போகிறோம். You know, words can rob you of your efficiency. Words can rob your confidence. வார்த்தைகள் உங்களுடைய திறமையை கொள்ளை கொள்ளுகிறதாகவும்
மற்றும் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்க செய்கிறதாகவும் காணப்படுகிறது. Sometimes when you are at work, people say, or people above you say some words that can really, completely destroy your confidence. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு விரோதமாக திடீரென்று சில வேலைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த வார்த்தையை கேட்டவுடனே உங்கள் இருதயம் சுக்குநூறாக உடைந்து போகிறது. The words are very powerful. வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது அவைகள் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Written words, spoken words, and also words in music. They are powerful. எழுதப்பட்ட வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை மற்றும் இசைகளிலே வருகிறதான வார்த்தைகள் இவைகள் எல்லாம் மிகவும் வலிமையானவைகள். We read in Proverbs 18 verse 21, death and life are in the power of the tongue. நாம் முன்பதாக வாசித்தோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Words can motivate people, words can build people. வார்த்தைகள் மக்களை உற்சாகப்படுத்தும், அது மாத்திரமல்ல அவர்களுடைய வாழ்க்கையை அவைகள் கட்டுவிக்கும். We cannot, as Christians, we cannot talk negatively and confess words of failure, doubt and unbelief. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் குழப்பமான, எதிர்மறையான, தோல்விக்கு ஏதுவாக இருக்கிற வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தவே கூடாது பிரியமானவர்களே. Because words have effect on our lives. ஏனென்றால் வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வலிமை இருக்கிறது. You have to control what you say. You got to speak comforting words and helpful words. நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து மிகவும் ஜாக்கிரதா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிற, நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை நாம் அதிகமாக பேச வேண்டும். Just going to look at how we can control our tongue. எப்படி நம்முடைய நாவை அடக்குவது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். Because the words we speak affect our lives, we have to speak the word of God. ஏனென்றால் நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறதா இருக்கிறபடினாலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். By speaking the word of God, you can frame your own life. கர்த்தருடைய வார்த்தையை நம் வாழ்க்கைக்கு நேராக பேசுவது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வர முடியும். You got to confess what you believe. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை அறிக்கை செய்ய வேண்டும். Luke chapter 6 and verse 45 says, a good man out of the good treasure of his heart brings forth good, and evil man out of the evil treasure of his heart brings forth evil, for out of the abundance of the heart mouth speaks. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 45ஆம் வசனம், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். When you confess something, it actually means it's a declaration of what we believe in our heart. நாம் எப்பொழுதெல்லாம் அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நாம் பிரகடனப்படுத்துகிறோம் என்று அர்த்தமாகும். As Christians, we believe the truth, the word of God. ஏனென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் சத்தியத்தை உண்மையாக விசுவாசிக்கிறோம். John chapter 8 and verse 32 it says, "You shall know the truth, and the truth shall make you free." யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. When we believe and confess the word of God,
we are in agreement with God. நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனோடு கூட அந்த உடன்படிக்கையின் வார்த்தையோடு கூட நாம் உடன்படுகிறோம் என்று அர்த்தமாகும். What we acknowledge that God's word has authority over our life. நாம் எதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் வல்லமை உள்ளதாய் செயல்படுகிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். God said, that in this world you will never have problems or trials or temptations. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே இப்படியாக சொன்னாரா, இந்த உலகத்திலே உங்களுக்கு எந்த விதமான சோதனையும் பிரச்சனையும் ஒன்றும் இராது என்று சொல்லி, He told us to deal with them, according to the word of God. அப்படி அல்ல, நாம் சூழ்நிலைகளை நம்முடைய வார்த்தையை கொண்டு மேற்கொள்ள வேண்டும் என்று. Romans chapter 10 and verse 17 we see faith cometh by hearing and hearing by the word of God. ரோமர் 10:17 வசனத்திலே ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லுகிறது. We need to do things according to the word of God. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Proverbs chapter 4 verses 20 to 23, My son, attend to my words, incline thine ear unto my sayings, let them not depart from your eyes, keep them in the midst of your heart, for they are life to those that find them, and health to all their flesh. Keep your heart with all diligence, out of it are the issues of life. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். 23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். So we have to attend to God's words. We need to incline our ears to His words. It says, we have to keep them in front of our eyes and let them not depart from your eyes. Keep them in the midst of your heart. That's how, we frame our world with the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தின் தியானமாக அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அந்த வார்த்தைகளை பத்திரப்படுத்தி அந்த வார்த்தையின் மீது நோக்கமாக, தாகமாக, வாஞ்சையாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, See, when we build our life around the word of God, we can, whatever happens, we will stand strong. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கட்டப்பட்டதா இருக்கும் என்றால் நம் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நாம் ஒருபோதும் அசையாதபடி ஸ்திரமாய் இருப்போம். So when we are in hour of need, we can choose, whether to, have faith in God's word or not. நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் சூழ்ந்து வரும் பொழுது அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த விசுவாசம் நம்மை ஸ்திரமாக இருக்க செய்யும். So when you frame your world with the word of God, there is no room to speak unbelief. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையை மையமாய் கொண்டிருக்கும் என்றால் நிச்சயமாக அவிசுவாசம் என்கின்ற வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய அறை கூட இருக்காது. பிரியமானவர்களே, whatever may be, situation you face in your life, you can find the word of God relevant to the subject and put your faith in the word of God and speak the word of God and confess the word of God, and you will see victory in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான பிரச்சனையின் சூழ்நிலைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையின் சூழ்நிலை உள்ள தேவனுடைய வார்த்தை எடுத்து வைத்து அந்த வார்த்தையை நீங்கள் முதலாவது விசுவாசித்து அதை அறிக்கை செய்து நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எப்பேற்பட்ட
பிரச்சனைகள் மேலும் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். Say, for instance, you need healing. There are sometimes people, always speaking negative things. ஒருவேளை உங்களுக்கு சுகம் தேவையாக இருக்கலாம். ஆனால் மக்கள் அநேக நேரங்களிலே எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவது நிமித்தமாக You need to focus your word, if you need healing, on the word of God. நீங்கள் உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் அந்த சுகம் தருகிற வார்த்தைக்கு நேராக உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். We need to confess the word of God for the word of God to become reality in our life. பிரச்சனைக்கு நேராக நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாய் தோன்றும். 1 Peter 2 and chapter 24, who himself bore our sins in his own body on the tree, that we, having died to sins, might live for righteousness, by whose stripes we were healed. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். So if you're believing and standing for healing, we need to believe the scriptures that speak about healing. நீங்கள் சுகத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் சுகம் தரும் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வைத்து அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கை மீது நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகும். We need to meditate on those scriptures. அந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் சற்று நேரம் தியானம் செய்ய வேண்டும். When he died for us on the cross of Calvary, he died not only for our sins, he also died for our sickness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நமக்காக மரித்த பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் அவர் மரித்தவராக அல்ல, நம்முடைய வியாதிகளுக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். பிரியமானவர்களே, in Mark chapter 11 and verse 23 we read, for verily I say unto you, to whosoever shall say unto this mountain, be thou removed, be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe those things he says shall come to pass, he shall have whatsoever he saith. மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். I want you to closely look at this verse. இப்போது வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தும்படியாக இப்பொழுது கேட்டுக்கொள்ளுகிறேன். He's talking about whosoever shall say unto this mountain. It could be anything. It's not a literal mountain. It could be your problem, financial problem, health problem, family problem, whatever it may be. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து என்று எழுதியிருக்கிறது. மலை என்றால் உலகத்தில் இருக்கிறதான மலை அல்ல, உங்கள் பிரச்சனையாக இருக்கும். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதார சூழ்நிலை, உங்கள் சரீரத்திலே சுகம் வேண்டிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி. Be thou removed and cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe those things he says shall come to pass, he shall have whatsoever he said. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். It's profound truth, isn't it, in the scripture? இந்த வசனமானது ஒரு ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. So we have to, say it and believe it with our own heart. If it is for healing, you need to believe for healing. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒருவேளை சுகம் வேண்டும் என்றால் அந்த சுகத்திற்கான வசனத்தை வைத்து நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். John chapter 15 and verse 7 it says, if you abide in me and my words abide in you, ye shall ask what ye will, it shall be done
unto you. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. It is talking about closeness of the presence of God and closeness of the word of God. இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற அந்த உறவை குறிக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையோடு இருக்கிற அந்த நெருக்கத்தை குறித்ததாக இருக்கிறது. So here, we see your life is, framed around the word of God. Abide in me and my words abide in you. You shall ask what you will, it shall be done unto you. நம்முடைய வாழ்க்கையானது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வடிவமைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் என்று. Our words have power. ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு பிரியமானவர்களே. As I said earlier, you are where you are today because what you spoke years ago. ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அதன் வாயிலாக தான் இன்றைக்கு நீங்கள் இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறீர்கள். So you can change your world by speaking God's word. உங்களுடைய உலகத்தை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். எப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. It is very, very important. It is scriptural. இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இது வசனம். As you begin to do it, you will see a tremendous blessing and change in your life. இவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்யும் பொழுது மாபெரும் ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும் பிரியமானவர்களே. Psalm 119:172 For my tongue shall speak of your word, for all your commands are righteous. சங்கீதம் 119:172 உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்துச் சொல்லும். Proverbs chapter 12 and verse 25 Heaviness in the heart of man maketh it stoop, but a good word maketh it glad. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். Remember what we said, a good word will build people up. You got to say positive words. நல்ல வார்த்தைகள் மனிதர்களுடைய வாழ்க்கையை கட்டுவிக்கிறதாக இருக்கும். ஆக நாம் எப்பொழுதும் நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். Maybe to your children and in your family, your husband or wife, you got to speak positive words in their life. உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நேராகவோ அல்லது கணவன் மனைவிக்கு நேராகவோ உற்றார் உறவினர்களோடு கூட எப்பொழுதும் நாம் இப்படிப்பட்ட நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேச பழக வேண்டும். Especially parents sometimes speak negative words over their children. You see, they need to speak positive words over them. சில வேளைகளில் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறோம். அப்படி அல்ல, நாம் எப்பொழுதும் நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பிள்ளைகள் மீது பேச வேண்டும். Because you want to see them successful in their lives. ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் வெற்றி பெறுகிறதை நாம் காண வேண்டும். The words you speak is very, very important. நீங்கள் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. If you can control your tongue and speak words in line with God's word, you will see a great blessing in your life. நீங்கள் உங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையோடு கூட அதை மாற்றிக்கொண்டு நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். Whatever your need maybe healing, maybe financial need, maybe you need peace in your life, maybe you need to overcome fear, oppression or depression, whatever it may be, you can take that word from the word of God and meditate on it. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் சரி,
பொருளாதார தேவையோ அல்லது சமாதான குறைச்சலான சூழ்நிலையோ அல்லது சிலர் அழுத்தங்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அந்த வார்த்தையை நீங்கள் சற்று நேரம் தியானிக்கும் பொழுது பிரச்சனைகள் நிச்சயமாக மாறும். And speak the word, as we read in Mark chapter 11 and verse 23. Whosoever. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்த்தபடி எவனாகிலும் என்று எழுதியிருக்கிறது. It's not specific to anybody. Whosoever shall say unto this mountain, be thou removed, be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe those things he says shall come to pass, he shall have whatsoever he saith. எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Second, you can move mountains, you can move problems. That's what the word of God says here. இரண்டாவதாக நீங்கள் மலைகளை தகர்த்து போடுவீர்கள், மலை போன்ற பிரச்சனைகளை. As we said in John chapter 15 and verse 7, if you abide in me and my words abide in you, it's like you have to frame your world with the word of God. முன்பதாக நாம் பார்த்தது போல யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நீங்கள் வடிவமைக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நிச்சயமாக உங்களுக்கு செய்யப்படும். If you do that, you will see a tremendous change in your life. Shall we bow our heads and pray? நீங்கள் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்யும் பொழுது ஒரு மாபெரும் மாற்றத்தை நிச்சயமாக பார்ப்பீர்கள். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். Loving Heavenly Father, we thank you for this time. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. Lord, we looked at your word. It's so powerful. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் உற்று நோக்கி பார்த்தோம். அது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. You spoke faith-filled words and brought the world into existence. ஆண்டவரே, நீர் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசி இந்த உலகத்தை படைத்தீர். When you spoke, Lord, let there be light, the light didn't hesitate, it came into being. ஆண்டவரே, நீர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னீர். சொன்ன உடனே வெளிச்சமானது தாமதமாய் அல்ல, உடனே வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். Your word is so powerful, so mighty. Help us, O Father. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மிகவும் வல்லமையும் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. Base our lives upon your word. Build our lives upon your word. Build our lives around your word. Help us see a tremendous change in our life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையின் மீது உம்முடைய பிரசன்னத்திலும் உம்மில் நாங்கள் கட்டுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தை கொண்டு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Maybe there are people who need prayer, whatever their need may be. அநேக ஜனங்களுக்கு ஜெப உதவிகள் தேவைப்படுகிறது ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், Maybe physical, spiritual, or emotional healing. Loving Heavenly Father, we thank you. அவர்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளோ, உணர்வு ரீதியான தேவைகளோ, சமாதானத்தின் தேவைகளோ, பரலோகத்தின் பிதாவே, Lord, at this moment, oh Father, we reach out to those people in great need, a need of touch from heaven. Father, I pray right now you will reach out and touch them, oh Father. உம்முடைய கரத்தை நீட்டி தேவை உள்ள இந்த ஜனங்களுக்கு நேராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை தொடும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய ஒரு தொடுதல் அவர்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Meet their every need. Meet their financial need. Meet their need to do with their children and their school fees and everything, O Lord. Meet their physical need, O Father. ஆண்டவரே, இப்போது ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய அனைத்து தேவைகளையும் சந்திங்கப்பா. அவருடைய பொருளாதார தேவைகளை, சரீரத்தில் சுகவீனமாக இருக்கிறார்கள், அந்த தேவை சந்திங்க. இப்போது ஸ்கூல் ஃபீஸை கட்ட வேண்டும் என்று காத்து செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர்
ஸ்கூல் ஃபீஸை கட்டுவதற்கான தேவைகளை சந்திக்கும்படியாக இந்த வேளையிலே நான் செபிக்கிறேன். Be with them, protect them. I speak your blessing upon them in Jesus' mighty name. Amen. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நீர் வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. We'll see you in the next program. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.